ஒரு வழியா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் கழித்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு புதிய வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்குங்க. நம்ம ஸ்கவுட் பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு ராமேஸ்வரத்துக்கு வண்டி வந்திருக்கு. சும்மாவா வரும், பட்டையை கழித்திருக்காங்க நம்ம மக்கள். அப்பா ட்ரை கலர் WDP 4Dயோட ஆரம்பம் ஜங்ஷன், அதாவது ராமேஸ்வரம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வண்டியை வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறீங்க, இதுதான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி. சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா கோச்சுமே 2025 ரெடி பண்ண கோச் தான், ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. எஸ், ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸில் ஒரு செகண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. எஸ், உள்ளே போவோம் வாங்க. ஸோ இதுதாங்க அமெனிட்டிஸ், செம்மையாக இருக்குல்ல. எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் லைட்ஸ், பில்லோ, பிளாங்கெட்ஸு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஏசியை. சீட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குஷன் டைப்பில் ஸ்ப்ரெட்டடாக சூப்பராக இருக்குது. ஸோ செகண்ட் ஏசியோட இன்டீரியர் ஷாட்ஸுங்க செம்மையாக இருக்குல்ல, செம்ம ப்ரீமியம் லுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க போத் சைடும். ப்ளஸ் பில்லோ, பிளாங்கெட்ஸ் அண்ட் பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ப்ளக், சார்ஜ் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஏசியில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டிங் டைப் தாங்க செம்ம ஸ்பேசியஸாக குஷன் டைப்பில் செம்ம ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. சரி பார்த்துட்டோம்ல. எஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தேர்ட் ஏசியோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஏசினாலே தேர்ட் ஏசி தாயா, அரட்டிட்டான் இல்லை. எஸ், தேர்ட் ஏசி சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்கு இல்லையா. எஸ், தேர்ட் ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங்லாம் பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கிளாசிக்காக ப்ரீமியமாக செகண்ட் ஏசி மாதிரியேவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கொடுத்துருக்காங்க நம்ம தேர்ட் ஏசி. ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த பர்பிள் கலர்லாம் எங்கே பார்ப்போம் அப்படின்னா தேர்டு எக்கனாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்ப்போம். ஆனால் தேர்டு ஏசிலேயே இந்த கலர் கொடுத்துருக்காங்க சீட்டிங்ஸ். ஸோ உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்த உடனே நம்ம மைண்டுக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கு இல்லையா. எஸ், இதுதாங்க தேர்ட் ஏசி. ஸோ டோட்டலாக நம்ம ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸில் 5 தேர்ட் ஏசி இருக்குது அண்ட் தென் ஒரு செகண்ட் ஏசி இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பர் செக்ஷன் போகலாம். ஸோ நம்ம ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா கம்மி தான், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே. சரி, இப்போது நம்மளோட ஸ்லீப்பரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். as usual நம்ம ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா புது கோச் இல்லையா, சூப்பராக இருக்குது. ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்லீப்பரில்
எஸ் அஸ் யூஷுவல் பழைய எல்ஹெச்பி கவுச்சில் இருக்க மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்னும் பவர் கார் ஆன் பண்ணலை, அதனால் லைட்ஸ் ஃபேன் எதுவும் ஆன் ஆகலை. ஸோ புது கோச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்கணும் இல்லையா, ஜஸ்ட் வாங்க. ஏய் செம்மையாக இருக்குங்க, தரமாக இருக்கு இல்லையா. எஸ் ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் எப்பவும் போல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க போத் சைடுமே. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி தான் இதே ஃபெசிலிட்டிஸாக, சாரி இங்கே வெஸ்டர்ன் இருக்குங்க. ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸை யார் புல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக முன்னாடி போயிட்டு இன்றைக்கி யார் நம்மளை புல் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற டீட்டெயில்ஸை முன்னாடி போய் பார்த்துடலாம். கலர் WDP 4Dயோட ஆரம்பம் ஜங்ஷன், அதாவது ராமேஸ்வரம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு, கிளியராக தெரியுது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பரில் தான் S5ல் புக் பண்ணியிருக்கோம். S5ல் 54 சைட் லோவர் கிடச்சிருக்கு. என்னடா சைட் லோவர், சர்ப்ரைஸ், எமர்ஜென்சி விண்டோ கிடச்சிருக்குங்க. சூப்பராக வீடியோ கவர் பண்ணலாம். அறந்தாங்கி பட்டுக்கோட்டை இந்த ரூட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் சர்வீஸ் கிடச்சிருக்கு. அண்டு ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஸ்டார்ட்ரு கிளியர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம கோச்சுக்குள்ளே உட்காந்துருக்கேன். சரி பார்ப்போம், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வண்டி கிளம்பிடுவோம். நம்ம ஜனியாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு ராமேஸ்வரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, தி லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்கவுட்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. ரயில்வே ஸ்கவுட் தானே. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்கவுட்ஸ் நண்பர்கள் தான், எல்லோரும் ஸ்கவுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் வந்துரு. மேம் பாய். எல்லாரும் ஸ்கவுட் பசங்க. எல்லாருமே நம்ம ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் பசங்க தான் இருக்காங்க. ஏய் பாய். எப்பா இஎம்டியோட ஆக்ஷன் பயங்கரமா இருக்குங்க.
பாம்பன் பைபாஸ் கேபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோங்க. சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பாம்பன் ஸ்டேஷனை. சரி வாங்க, முக்கியமான தருணம். வேற லெவலுங்க. செம்ம வியூ, ஆத்தாடி வேற லெவல்ல இருக்குல்ல. எஸ், இப்போ நம்மளுடைய புது பாலமான ஏசியாஸ் தி ஃபர்ஸ்ட் வெர்டிகல் பிரிட்ஜ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்னே சொல்லலாம். கிராஸ் பண்ணியாச்சு. செம்மையா இருக்குல்ல. எஸ், இந்த வியூ தான் பாருங்க. வருஷம் கழிச்சு தாம்பரம் அப்பா செம கிரௌட் இருக்காங்க. அப்பா சொல்லக்கூடாதுப்பா, வேற மாதிரி செஞ்சுட்டான். செம்ம ஸ்பீடுங்க. பிரிட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட இல்லை, 3 நிமிஷம் தான். செம்ம ஃபாஸ்ட்டு. 50 kmpsல பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்குங்க. அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டு ஹால்ட்டான ராமநாதபுரத்துக்கு 5 நிமிஷம் ஏர்லியராக வந்திருக்கோம். ஸோ இனாக்ரேஷன் ரன் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்லாக் டைம் பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பரமக்குடி தான். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆன் டயத்துக்கு நம்ம வண்டி
ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பரமக்குடி தாங்க. ஆன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பரமக்குடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரான ஜர்னி, எந்த ஒரு குறையுமே இல்லை. பாருங்க, எல்லாரும் கேமரா பிடிச்சி தான் நிற்கிறோம். இவனு பூரா நம்ம ஃபேமிலி, விளாகர்ஸ் ஃபேமிலி தான். அதே மாதிரி புக்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. ஆனால் அங்கே ராமேஸ்வரத்துலேயே 222 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரம் 50, பரமக்குடி 45. புக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா குறை சொல்லவே முடியாது. ஃபஸ்ட் ரன்னே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது. சரி, அடுத்து மானாமதுரை தான். நம்மளுடைய இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மானாமதுரையா? திருப்பதி வண்டி தானே? திருப்பதி வண்டி கிடையாது, சேது. இது போட்மெயில் எக்ஸ்பிரஸ். ஸோ மணக்களை ஒரு 130 கிலோமீட்டர்ஸ், ஒரு 130 கிலோமீட்டரு சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டோம். இது நம்ம டெஸ்டினேஷனுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு பின்னாடி ராமேஸ்வரம் திருப்பதி மீனாட்சி எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வண்டியை போட் பண்ணிட்டு மதுரையில் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் மானாமதுரையில் டீபோட் பண்ணுறோங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன், இன்னும் ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்கிறேன். அண்டு ஒரு 7 minutes ஏர்லியராக நம்ம மானாமதுரை வந்திருக்கோம். காரைக்குடியில் சால்வா இருக்குது.
Bye 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 bye. Bye 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 bye. அருண் ப்ரோ பை Bye 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 bro. பாப்போம். Bye bye. Bye bye. விக்கெட் கட்டு ஸோ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் சொல்லலைங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 16 ஸ்டாப்பிங் இருக்குது. அண்டு ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 350 அமௌண்ட்டுங்க ஸ்லீப்பரில். ஸோ அமௌண்ட்டை நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூபியில் பே பண்ணீங்க அப்படின்னா 12 ரூபா கன்வீனியன்ஸ் ஃபீ வரும். ஏசிக்கு ஒரு 30 ரூபா சம்திங் வரும். ஸோ ஃபேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துட்றேன். அண்ட் தென் நம்ம vlog-ஓட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத் vlogs. டாடா பை பாய்.